குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், பதிலடிகள் என பரபரப்புக்கு பஞ்சமின்றி நகர்ந்து கொண்டிருக்கும் தமிழக தேர்தல் களத்தில் அரசியல் கட்சி தலைவர்களின் பேட்டிகள், மேடை பேச்சுக்கள், பிரச்சாரங்களின் சுவாரஸ்யமான பதிவுகளை தேர்தல் மேடை நிகழ்ச்சியில் காணலாம். இந்த தொகுதியில தயாநிதி மாறன் போட்டிடுறார். தயாநிதி மாறன் எப்போது இந்த இடையில பார்த்துருக்கீங்களா? தேர்தல் போது முகத்தை காட்டுவார். தேர்தல் முடிஞ்சிட்டா அடுத்த தேர்தல் வரும்போது மக்கள் இவர் நாடாளுமன்றமாகி நாட்டு மக்கள் எப்படி நன்மை செய்வார்? எங்களுடைய நாடாளுமன்றம் பாருங்க, மக்களோட மக்களா நிற்கிறார். அவருடைய அறிவிச்சவர் விஜயகுமார் நிற்கிறார். எதுக்காக சொல்லணும்னு சொன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, அதன் கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சிகளும் சரி, எந்த வேட்பாளரை நிறுத்தினாலும் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வேட்பாளரை இன்றைக்கு தயாநிதி மாறன் சொத்து இந்தியாவில் இருக்கிற பணக்காரர் ஒருவராக இருக்கிறார். அவர் வீடு வந்து 1 கிலோமீட்டர் தீர்த்து கேட்டது. 1 கிலோமீட்டர் வீடு நீளம் இருக்கிறவரை வந்து நாட்டு மக்கள் நன்மை செய்ய போறாரு. அது மட்டுமல்ல, இவருக்கு 40 டிவி சேனல் இருக்கு. 40 டிவி சேனல் இவருக்கு ஒரு குடும்பத்துக்கு. இப்ப கேபிள் கட்டணம் வேற உயர்ந்து போச்சு. நம்ம எல்லாமே கேபிள் எல்லாம் நம்ம கேபிள் இணைப்பு இருந்தா தான் நிகழ்ச்சி பார்க்க முடியும். இப்ப கடுமையா இந்த ரேட்டை ஏத்திட்டாங்க, கேபிள் கட்டணத்தை ஏத்திட்டாங்க. இதுல யாரு முக்கியமா கொண்டு வைக்குது? தயாநிதி மாறன் குடும்பமும் கருணாநிதியுடைய குடும்பமும் தான் இதுல அதிகமான டிவி சேனல் வச்சிருக்காங்க. 40 டிவி சேனல் வச்சிருக்காங்க, 8 பத்திரிகை வச்சிருக்காங்க, 4 சாராய ஆலை வச்சிருக்காங்க, 4 படத்தயாரிப்பு நிறுவனம் கொண்ட கார்பரேட் கம்பெனி இருக்குது. எவ்வளவோ குடும்பத்தை சேர்ந்த சொத்து. இதெல்லாம் காப்பதற்கு தான் எம்பியில் நிற்கிறார். மக்களுக்கு சேவை செய்ய நிக்கல. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இவர்கள் வந்து கட்டணம் உயர்த்ததுனால மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருக்கிறாங்க. ஏன் கட்டணத்தை குறையல? நீங்க தான் பொதுமக்களுக்கு சேவை செய்ய வரணும்னு சொல்லி எம்பி நிக்கிறீங்களா? பேக்கேஜுக்கு 49 ரூபாய் எதிர்பார்க்க. இன்னைக்கு தயாநிதி மாறனுடைய டிவி சேனல் பார்க்கணும்னா பேக்கேஜ்னு வச்சுட்டாரு. பேக்கேஜுக்கு 49 ரூபாய் கட்டினா தான் நம்ம டிவி சேனல் பார்க்க முடியும். அது இப்படிப்பட்டவர்கள் நாட்டு மக்களுக்கு எப்படி வந்து சேவை செய்வார் எண்ணி பாருங்க. ஜெயலலிதா இறந்தவுடனே ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் அறிவிச்சாங்க. சட்டமன்றம் கூடிச்சு, நாங்களும் போய் உட்கார்ந்தோம், இதுதான் உட்கார்ந்தோம். அன்னைக்கு பிறகு திடீர்னு சசிகலா என்ன சொன்னாங்க? எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலினை பார்த்து ஓபிஎஸ் சிரிச்சிட்டாங்க. அதனால நீ முதலமைச்சர் வேண்டாம், நான் தான் முதலமைச்சர் அறிவிச்சாங்களா இல்லையா? அவர் முதலமைச்சராக அறிவிச்சிட்டு சட்டமன்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அவரை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்திற்கு சென்று தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கப்படுவதற்கு முன்பே உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு. சொத்து குவிப்பு வழக்கு 4 வருஷம் சிறைக்கு போயாச்சு. சிறைக்கு போறதுக்கு முன்னாடி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுக்க யோசித்துக் கொண்டிருக்கிறார். யாரை தேர்ந்தெடுக்கிறான்? திடீர்னு பார்த்தா காலில் ஒரு மண்புழு தமிழர் மாதிரி. யாரும் பார்த்தா எடப்பாடி விழுந்திருக்கிறார். காலில் விழுந்த காட்சியை பார்த்திருக்கிறோம். இப்ப சசிகலாவுடைய காலில் தமிழர காட்சி எடப்பாடி பண்ணார். அதுவும் வாட்ஸ்அப்ல தான் வந்துச்சு. ஆக அதற்கு பிறகு அவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகு போர்க்கொடி தூக்கினார். யார்? ஓபிஎஸ். ஓபிஎஸ் போர்க்கொடி தூக்கி அதற்கு பிறகு கடற்கரைக்கு வரலையா? ஜெயலலிதாவுடைய அந்த சமாதிக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணலையா? 40 நிமிஷம் ஆவியோட பேசினாரு. அம்மா, உங்களுடைய மர்மமான மரணம், இதை முறையாக விசாரிக்கணும். நீதி வேண்டும். சிபிஐ விசாரணை தேவை அறிவிச்சாரு. ஆகவேதான் நான் தொடர்ந்து பல கூட்டங்களில் சொல்லி வரக்கூடிய ஒன்று, விரைவில் மத்தியில ஆட்சி மாற்றத்தோடு தமிழ்நாட்டிலும் ஒரு ஆட்சி மாற்றம் வரத்தான் போகிறது. அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அப்படி வருகிற நேரத்தில் அந்த ஆட்சியை பயன்படுத்தி மக்களுக்கு திட்டங்கள், சாதனைகள், காரியங்கள், பணிகள்
மக்களுடைய பிரச்சனைகள் அதை தீர்த்து வைக்கக்கூடிய அந்த பணியிலே நாங்கள் முழுமையாக ஈடுபட்டாலும், ஆனால் ஒரு பணியை நிச்சயமாக விட மாட்டோம். என்ன பணின்னு கேட்டீங்கன்னா, அம்மையார் ஜெயலலிதாவுடைய மர்ம மரணம். எதிர்கட்சி தான் கொள்கையில, லட்சியத்தில, கோட்பாடில நமக்கும் அவர்களுக்கு எவ்வளவோ மாறுபாடுகள் வேறுபாடுகள் உண்டு, எதிரிதான். ஆனால் யாரோ தெருவில் போகிற குப்பனோ சுப்பனோ கிடையாது. நாட்டினுடைய முதலமைச்சர். ஆக அவருடைய மரணத்தை மர்மம் என்று பேசக்கூடிய நிலை. அந்த உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்று சொன்னால் முறையாக விசாரிக்கப்பட்டதற்கு பிறகு யார் அதில் தவறு செய்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் கண்டுபிடித்து அவர்கள் அத்தனை பேரும் சிறைக்குள்ளே கொண்டு போய் பூட்டி வைப்பதுதான் எங்களுடைய வேலை. இந்த ஸ்டாலினுடைய முதல் வேலை அதுதான். முல்லை பெரியாரிலே மத்திய அரசின் துரோகம், ஹைட்ரோ கார்பன் திட்டத்திலே மத்திய அரசின் துரோகம், நீட் தேர்வு நம் தலை மீது கொள்ளி வைப்பதை போல பிள்ளைகள் படிப்பதற்கு இல்லாத அளவுக்கு பெரும் துரோகம், சமூக நீதிக்கு துரோகம், இத்தனைக்கும் துணையாக இருந்து எடுபடியாக கைகட்டி சேவகம் செய்கின்ற முதுகெலும்பில்லாத அரசு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசு, அதை அகற்றுவதற்கு 18 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் உதயசூரியன் ஜொலிக்கும். 4வது வகுப்பு படித்திருந்தால் போதும் இந்த வேலைக்கு என்று விண்ணப்பித்த விளம்பரம் வந்த ஒரு வேலைக்கு 4000 பட்டதாரிகள், பிஇ, எம்இ, எம்பிஏ பட்டதாரிகள் அதுக்கு விண்ணப்பம் செய்து 13 பட்டதாரிகள் அந்த வேலை வாங்கியிருக்கிறார்கள் என்று நேற்று முன்தினம் ஒரு செய்தி வருகிறது. 80 லட்சம் பேர் வேலையில்லா திண்டாட்டத்தால் தமிழகத்திலே பட்டதாரி வாலிபர்கள் வேலை இல்லாமல் தவிக்கின்றார்கள். ஒரு பெற்றோரின் கனவுகள் எல்லாம் காணல் நீராகிவிட்டது. இந்த நிலை மாற வேண்டும். கடைகள் வைத்திருக்கக்கூடிய வணிக பெருமக்கள் சரக்கு சேவை வரியினால் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி எப்படி நீ கடைகளை நடத்துவது என்கிற அளவுக்கு அவர்கள் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னை ஒருவர் கேட்டால் அந்த கட்சி நாட்டுக்கு தேவையா கேட்டால் நிச்சயம் தேவையில்லை என்று சொல்றேன். கட்சியே அல்ல, அது ஒரு கட்சியே அல்ல. ஏதோ ஒரு காரணத்திற்காக கட்சியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் பல முறை அவருக்கு சொல்லியிருக்கிறேன். என்னுடைய தோட்டத்திற்கு அந்த பொழுதெல்லாம் இப்பொழுது விழுப்புரம் தொகுதியிலே போட்டியிடுகின்ற அந்த வேட்பாளரும் இருவரும் என்னுடைய தோட்டத்திற்கு வீட்டுக்கு வந்தபோது பல முறை நான் அறிவுரை சொன்னேன். ஆனால் எந்த அறிவுரையும் அவர்கள் கேட்பதாக. இன்னொன்றை நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தோட்டத்தில் இந்த பெரியார், அண்ணல் அம்பேத்கர், ராமதாஸ் அவர்களுடைய திருவுருவச்சிலையை திறந்து வைத்தோம். அண்ணல் அம்பேத்கருடைய சிலையை இவர்தான் திறந்து வைத்தார். என்னுடைய தோட்டத்தில் இன்றும் இருக்கிறது. இப்படியெல்லாம் இவர் தமிழ் சமுதாயத்திற்கு பயன்படுவார் என்று எண்ணி இவரை மதுரையில் இருந்த இங்கே கொண்டு வந்து இவரை அறிமுகப்படுத்தி இவரை இன்றைக்கு ஒரு தலைவராக இன்றைக்கு பத்திரிகைகள் இவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் செய்த தவறுதான். தமிழ்நாட்டை அடகு வைத்து விட்டார்கள். டெல்லிக்கு கொண்டு போய் அடகு வைத்தது மட்டும் இல்ல, நல்ல விலைக்கு கூட அடகு வைக்கல, ரொம்ப குறைச்சல் விலைக்கு, அது மீட்டர் வட்டிக்கு அடகு வச்சிருக்காங்க. அதுதான் ரொம்ப மிக முக்கியம். எனவே இந்த மீட்டர் வட்டிக்கு அடகு வச்சதை மீட்க வேண்டும், அதுதான் மிக முக்கியம். இந்த அடியால் தான் இது முடியுமே தவிர வேறு எந்த பிணியாலும் அது நடக்காது. நோட்டாவுக்கு அவங்களுக்கு தான் போட்டி, வேற கட்சிகளுக்கு மத்தியில போட்டி கிடையாது. பாஜக தமிழ்நாட்டுல கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் போட்டி கிடையாது. நோட்டாவுக்கும் அவங்களுக்கும் போட்டி. அதுல நோட்டா வெற்றி பெறுவார், பாஜக தோக்கும். இதுதான் இந்த நோட்டா வெற்றி பெறக்கூடாதுங்கிறதுதான் இப்போ நோட்டா கொடுத்திருக்கிறோம். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். இந்த தேர்தலில் ஏற்கனவே தம்பி சரவணன் வெற்றி பெற்று விட்டார் என்ற நிலைப்பாட்டை எனக்கு முன்னாடி பேசியவர்களுக்கு தெரிவினார்.
இவர் அடாவடி பண்ண மாட்டார். அன்பு முறையிலே எந்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடியவர், கடுஞ்சொல் அல்லாதவர். யாரேனும் அவரை தாக்கினால் இயேசுவை போல் ஒரு கண்ணத்தில் அடைகிற போது மறுகணத்தை காட்டுவரையுடைய துப்பாக்கியை நீட்ட மாட்டார், கத்தியை கொண்டு குத்த மாட்டார். அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பாளரை மாண்புமிகு முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் உங்களுக்கு வேட்பாளராக தந்திருக்கிறார். தமிழுணர்வு மிக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவருடைய இயக்கம் நம்மோடு இருப்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. சபாநாயகர் வீட்டுல இது மாதிரி நடந்தா விடுவாங்களா? நீ கேட்கிற கேள்வி நியாயம் தானே? இதே மாதிரிதான் நம்ம வீட்டுல நடந்தா விடுவோமா? நியாயத்தை தட்டி கேட்கணும்ல. அதுக்கான தேதி ஏப்ரல் 18 மறந்துடாதீங்க. அம்மா வயல் ஆச்சுனாங்களே. நான் ஒண்ணு கேட்கிறேன், அந்த அம்மா எப்படி செத்தாங்க இது வரைக்கும் சொன்னாங்களா? 3 மாசம் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில படுக்க வச்சு யாரையுமே பார்க்க விடாம அம்மா இன்னைக்கு இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா தொட்டுக்க சட்னி சாப்பிட்டாங்க, அப்புறம் 1.5 கோடி ரூபாய்க்கு பில்லு போட்டாங்க. ஒரு இட்லி 75 லட்சமா? இதே அண்ணன் OPS அவர்கள் முதல்வராக இருக்கிற வரைக்கும் வாயே திறக்கல. ஞாபகம் இருக்கா? அந்த குடும்பத்தோட இன்னொரு குடும்பம் வந்து சசிகலா குடும்பம். நான் ஓப்பனா சொல்றேன், எப்படி இவரு எடப்பாடி பழனிசாமி எப்படி பதவி எடுத்துக்கிட்டார் ஞாபகம் இருக்கா? பிறந்த குழந்தை மாதிரி 10 மாசம் குழந்தை தவழ்ந்து போகும்ல, இந்த மாதிரி தவழ்ந்து போய் சசிகலாவோட காலில் விழுந்து பதவி ஏத்துக்கிட்டாரு. இது பிடிக்காம அண்ணன் OPS என்ன பண்ணாரு? கேளு, இது பிடிக்காம அண்ணன் OPS என்ன பண்ணாரு தெரியுமா? அம்மா சாதனை மர்மம் இருக்குன்னு சமாதியில போய் உட்காந்துட்டாரு, தர்ம யுத்தம்னாரு. உடனே இவர் என்ன பண்ணாரு? அவருக்கு ஒற்றை துணை முதல்வர் கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. அந்த விசாரணை கமிஷன்ல இருந்து கூப்பிடுறாங்க, OPS அவர்களை விசாரணை கூப்பிடுறாங்க. இவர் போக மாட்டேங்கிறாரு. ஐயோ நான் போக மாட்டேன் அப்படின்றாரு. தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம ஆட்சி வந்தவுடன் அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா எப்படி இறந்தாங்கிறது உண்மையான குற்றவாளிகள் வெளில கொண்டு வரப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். எனவே உங்களுடைய இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய பாதங்களை தொட்டு கேட்கிறேன். தலைவர் கலைஞருடைய பேரனாக கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். உதயசூரியன் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செல்வமுசுந்தரம் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நாடாளுமன்றத்துக்கு நீங்கள் எல்லாருக்கும் நாமம் போட்டாரு. இப்போ உங்களுடைய நேரம், அவருக்கு நாமம் போடுறதுக்கு உங்களுடைய நேரம். கண்டிப்பா போடணும், சரியா? அதே மாதிரி பணம் மதிப்பிழப்பு. திடீர்னு ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தவர் எந்திரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம நைட்டு 12 மணிக்கு 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொன்னாரா? ஏன் புதிய இந்தியா பிறக்க போது சொன்னாரா? பிறந்துச்சா? பயங்கரவாதத்தை ஒழிச்சிருவேன்னாரு, ஒழிச்சாரா? 20 நாளுக்கு முன்னாடி புல்வாமா பகுதியில ராணுவத்தினர், மக்களுக்கு இல்ல, மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்பு தர ராணுவத்தினர் 40 பேர் ஒரே இடத்துல கொலை செய்யப்பட்டாங்க. இதுதான் மோடியுடைய அரசாங்கத்தோட அழகா? இன்னொன்னு, கருப்பு பணத்தை ஒழிக்கிறாரு, ஒழிச்சுட்டாரா? என்ன சொன்னாரு? 100 நாள் டைம் கேட்டாரு. இல்லன்னா பொருளாதார சீரடை இல்லைன்னா என்ன தூக்குல போடுங்கன்னாரு. இப்ப 5 வருஷம் ஆச்சு, வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. இதுல சௌக்கிதாரா, அவரை சௌக்கிதார் மோடின்னு கூப்பிடணுமா? தெரியுமா? சௌக்கிதார் என்ன தெரியுமா? காவலாளி. இவர் காவலாளியா? இவர் கோமாளி. இவர் ஒரு சர்வாதிகாரி. இந்த சர்வாதிகாரியை வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு நீங்க தயாரா? நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில தலைவர் அவர் அறிவிச்சிருக்காங்க, நீட் தேர்வு ரத்து. உங்களுக்கு தெரியும், அனிதாங்கிற பொண்ணு ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சு? மருத்துவம் டாக்டர் ஆகும்னு ஆசைப்பட்டுச்சு, நல்லா படிக்கிற பொண்ணு. திடீர்னு இந்த நீட்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து என்ன சொன்னாங்க? ஏமாத்திட்டே இருந்தாங்க. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து விமான நிலையத்தில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இல்ல நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், விலக்கு அளிக்கப்படும் ஏமாத்தி தன்னம்பிக்கை கொடுத்து, பொய்யான நம்பிக்கையை கொடுத்து அனிதா என்ற அந்த மாணவி தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. நம்ம வீட்டு பொண்ணை சும்மா விட்டுருவோமா? பழிக்கு பழி வாங்க வேணாமா? இங்கே இருக்கின்ற கட்சி அதிமுக வேற ஆளே கிடையாதா? அடுத்த ஆளுக்கு கொடுக்கூடாதா சீட்டு? இவர் ஒருத்தர் தான் நிற்கணுமா? இவர் இல்லைன்னா இவர் ஒய்ஃப் நிற்பாங்களா? சென்ற முறையே என்னிடத்திலே வேண்டி கேட்டுக்கொண்டு அந்த இடத்தை நான் விட்டு கொடுத்தது தான் உண்மை. அவருக்கு விட்டு கொடுத்தேன். அம்மா என்னிடம் அழைத்து அவர் நிக்கெட்டு விடுங்க, இந்த புகழேந்தி பார்த்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆகவே அதை கொடுத்தோம். கொடுத்ததை பறி கொடுத்தார். அவர் செய்த தவறுக்காக தண்டனையை கோர்ட்டு பிறப்பித்திருக்கிறது. அதை எதிர்த்து அப்பீல் போயிருக்கார். ஆகவே போன என்ன அடுத்த ஆளுக்கு கொடுத்து அழகு பார்க்க வேண்டியதானே. ஆனால் அவருடைய ஒய்ஃபை கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா எவ்வளவு ஒரு பொதுநலம், எவ்வளவு நல்ல நோக்கம்,
இவரை விட்டால் இவரை மனைவி விட்டால் ஆளே இல்லையா? இதை எடுத்து சென்று தேர்தல் களத்திலே மக்களிடத்திலே சொல்லுவோம். ஒரு பகுதியை சார்ந்தவருக்கு மாத்திரமே பாலகிருஷ்ண ரெட்டி உதவியதாக அனதர் குற்றச்சாட்டு. எந்தவித மேம்பாட்டு பணிகளும் ஒசூரில் நடைபெறவில்லை. நான் தயாராக இருக்கிறேன். இது பொய் என்று சொன்னால் ஒரே மேடையில் என்னிடத்திலே வந்து வாதம் செய்யட்டும், நான் தயார். திருமணி முத்தாறு திட்டத்திற்கு எதிரணியில் இருக்கிற வேட்பாளரோ அல்லது எதிரணியில் இருக்கிற கட்சியினரோ எங்காவது குரல் கொடுத்திருப்பார்களா? அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது முயற்சி எடுத்திருப்பார்களா? அப்படிப்பட்ட சூழலில் திருமணி முத்தாறு திட்டம் வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கமே உதயசூரியன் சின்னத்தை வெற்றி பெற செய்துவிடும். தொகுதியில் இருக்கிற பெண்கள் யாரும் அதிமுகவினுடைய வேட்பாளருக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. பொள்ளாச்சியிலே பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற ஒரு அரசாங்கம் வித்தியாசத்தில் வெற்றி பெற இருக்கக்கூடிய நம்முடைய வாக்குத்தானமா ஆதரவுக்கு இதோ உங்கள் வீட்டு பிள்ளை மக்கள் தொண்டன் தாக்கக்கூடியவர், நம்முடைய உரிமைகளை மதிக்கக்கூடியவர் இந்த வெங்கவேடு பகுதியில் இத்துடன் தேர்தல் மேடை நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்தீர்கள் நியூஸ் 7 தமிழுடன்.